அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஷெட்யூல்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். வெறும் 30 செகண்ட் அல்லது ஒரு 60 செகண்டில் நம்ம ஷெட்யூல்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓஆர் S43 RPM இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ் மீன்ஸ் அண்டர் சஸ்பென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை யூஎஸ்ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இல்லைன்னா யூஎஸோட பிஎம் கடைசியில், ஓகேங்களா? யூஎஸோட பிஎம் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் போய் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஎஸ்ஏ அதாவது யூஎஸோட பிஎம் அல்லது ஓஆர் அல்லது யூஎஸ் அல்லது S43 இங்கே ஒரு ஏஆர்இஆர், ஓகேங்களா? இது பிஎம், இதுதான் ஷார்ட்கட். சிம்பிளாக இருக்குங்களா? யூஎஸ்னா அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸு, அல்லது இங்கே பிஎம். இங்கே வந்து S43 ஞாபகம் வச்சுக்கோங்க. AK-47 S43 ஞாபகம் வச்சுக்கோங்க. AK-47 இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி S43 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் ஷார்ட்கட் உங்களுக்கு. யூ ஃபார் யூனியன் அண்ட் டெரிட்டோரியஸ் அப்படின்னு என்ன? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்கிறது முதல் அட்டவணை, சரிங்களா? 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் இருக்குது. ஓகே, ஸோ முதல் அட்டவணை யூனியன் அண்டு இட் டெரிட்டோரியஸ், மாநிலங்கள் மற்றும் அதன் யூனியன் பிரதேசங்கள். அடுத்து எஸ் ஃபார் சேலரி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஃபார் சேலரி, யாராருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. குடியரசுத் தலைவருக்கு சம்பளம் இல்லை, துணை குடியரசுத் தலைவருக்கு சம்பளம் இல்லை, அதை பற்றி சொல்கிறது எஸ் ஃபார் சேலரி. ஓகே, அடுத்து மூணாவது அட்டவணை ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா உறுதிமொழிகள். நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லையா, அதாவது இந்திய குடிமகனாக நான் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா உறுதிமொழி எடுப்பாங்க. அதுதான் வந்து ஓ ஃபார் ஓத் அண்ட் அஃபர்மேஷன், சரிங்களா? அடுத்து ஆர் ஃபார் அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபா சீட். அட்டவணை 4 என்ன சொல்லுதுன்னா அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸ். இப்போ 2 அவை இருக்குது இல்லையா, ஒன்று லோக்சபா இருக்குது, இன்னொன்று ராஜ்யசபா இருக்குது. இந்த ராஜ்யசபாவில் எப்படி சீட் அலோகேட் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்கிறது தான் அட்டவணை 4. ஓகே, அப்போ பார்த்தோம்னா மொத்தம் இந்த இந்தியாவில் வந்து ராஜ்யசபாவில் 250 இடங்கள் இருக்குது, சரிங்களா? அடுத்து 5வது அட்டவணை பாருங்கள், SC/ST ஏரியா, ஓகேங்களா? 5வது அட்டவணை SC/ST ஏரியா, ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஓகே, இதில் பாருங்கள் எக்ஸப்ட் ATM², அது ஞாபகம் வச்சுக்காதீங்க. மொத்தம் 28 ஸ்டேட்டில் இருக்கிற SC/ST மக்களை பற்றி படிக்கிறது 5வது அட்டவணை. பாருங்கள் 5 பாருங்கள் எஸ் மாதிரி இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 எஸ் மாதிரி இருக்கும். ஸோ SC/ST மக்களை பற்றி படிக்கிறது. எக்ஸப்ட் ATM², ஏடிஎம்மில் மணி இருக்காது, ATM² பாருங்கள். அடுத்து 6வது அட்டவணையில் ATM² மட்டும் பற்றி படிப்போம், அதுதான் இந்த S43க்கு, சரிங்களா? அப்போ அந்த 4க்கு வந்து பார்த்திங்கன்னா ATM², A ஃபார் அசாம், T ஃபார் திரிபுரா, M ஃபார் மிசோரம், ஓகேங்களா? சரிங்களா? அப்போ ATM²னா ஏடிஎம்மில் மணி இல்லை, ஏடிஎம்மில் பணம் இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அசாம், திரிபுரா, பார்த்தீங்கன்னா மிசோரம், மேகாலயா, ஆக்சுவலி மணிப்பூர், மேகாலயா, சாரி, ஓகேங்களா?